குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில இப்ப அந்த பகுதியில் முழுக்க இப்ப பெரும்பான்மையாக இப்ப முஸ்லிம் ஜனத்தொகை அங்க அதிகமா இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியோ அல்லது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதற்கும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதியில நிலவுகிறது. இந்த நிலையில தான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, லோகேஷ் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவியோட மருத்துவமனைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவரோட குழந்தையும் அழைச்சிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த சித்தூர் கேட் பகுதி கிட்ட வரும் பொழுது அங்க இருந்த சில துலுக்கர்கள் அங்க வந்து அவங்களுக்குள்ளார ஒரு கலாட்டா பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு கலைபரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல இவர்கள் அந்த பகுதியில் வரவுமே அங்க இருந்த அந்த ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த அவனோட லோகேஷ் அவங்களுடைய மனைவியை வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அதை வந்து லோகேஷ் வந்து தடுக்கிறார். இதை தடுத்த உடனே என்ன பண்றாங்க, அவங்க வந்து லோகேஷை வந்து தாக்க வருகிறார்கள். லோகேஷ் உடனே அவர் தன்னுடைய சொந்தக்கார உறவினர்களை எல்லாம் அவர் போன் மூலமாக அழைக்க, அவர்கள் அந்த பகுதியில் வரை இவங்க உடனே இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்துகிறார்கள். முதல்ல 10 பேர் இருந்தவங்க அதுக்கப்புறம் 20 பேரா வந்து இவர்களை வந்து தாக்குகிறார்கள். அதுக்கு உடனே போலீஸ் வந்து அதுக்கு பிறகு காவல் நிலையத்திலிருந்து போலீஸ்காரர்கள் வந்து இருதரப்பு மேலேயும் வழக்கை பதிவு செய்கிறார்கள் எப்பவும் போல. இதுல லோகேஷ் வந்து கடுமையாக காயப்பட்டிருக்கிறார். அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அதுக்கான வீடியோக்கள் எல்லாம் கூட இப்ப வந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 5 பேர் மேல வழக்கு பதிஞ்சு அந்த பக்கத்துல வந்து சில பேரை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் இரு தரப்புலையும் இப்போ வந்து வழக்குகளை பதிந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடியாத்தம் பக்கத்துல வரக்கூடியது இந்த சித்தூர் கேட்டுங்கிற பகுதி. இதுல ஒரு உண்மையா இந்த கொஞ்ச காலமாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம்கள் முடிவு பண்ணி செய்கிறார்கள். என்ன ஒரு விஷயம்னா, சித்தூர் கேட்டு பக்கம் நான் வந்து இந்திய வரலாற்றில் நான் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியது இந்த சித்தூர் கேட் பகுதி. இங்க ஒரு விஷயம் கொஞ்ச காலமா என்ன நடக்குது அப்படின்னா, இதை ஒரு காலத்துல துலுக்கம் வந்து மொத்தமா அவங்க கையில கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனேயே அந்த பகுதியில் உள்ள ஹிந்துக்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி செய்ய தொடங்கினாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹிந்துக்குள்ள சொத்தை ஒரு துலுக்கனுக்கு விற்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு அந்த பக்கத்துல ஹிந்துக்கள் வந்தார்கள். வேற இடங்களெல்லாம் துலுக்கன் நினைச்ச மாதிரி ஒட்டுமொத்த வியாபாரத்தை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்த மாதிரி சித்தூர் கேட் பகுதியில் எடுக்க முடியவில்லை. இதை ஹிந்துக்கள் பெருவாரியாக அவர்கள் தடுத்தார்கள், அங்க உள்ள லோக்கல் ஹிந்துக்கள். அதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த பக்கத்துல ஏற்படுத்தணுங்கக்கூடியதுக்காக பல துலுக்க அமைப்புகள் திட்டமிட்டு அந்த அங்க பலகாலமா வேலை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த பலகாலம் இவங்க வேலை செய்ததுல இதுல நடந்த ஒரு ஸ்பில் ஓவராக நான் இதை பார்க்கிறேன். எப்படி நம்ம ஒரு ஏரியாவை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அந்த ஏரியா நம்ம கையை விட்டு எப்படி இன்னொருத்தன் வந்து அதை எப்படி தன் கைக்குள்ள வச்சுக்கிறான், எப்படி அந்த ஹிந்து தன் கைக்குள்ள அந்த ஏரியாவை வச்சுக்க முடியும்? இந்த ஒரு கோபம் என்பது அவர்களுக்கு இருக்கு. கோபம் என்பதையும் கூட இந்த ஒரு விரித்தனம். ஏன்னா இது பொதுவாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா அவனுங்களே ஆக்கிரமிச்சுதானே இந்த நாட்டுக்கு வந்தான். ஸோ அவன் விட்டுட்டு போன எச்சம் அப்படித்தானே இருக்கும். ஸோ இவனுங்க இப்படி நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதை விட, இந்த சம்பவம் அங்கேயே நடந்தது, அங்க எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது? அப்ப திடீர்னு ஒரு படப்படப்படான்னு நினைச்ச உடனே ஒரு கூட்டம் கூடுதுன்னா, அந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஏற்பாடை எப்படி அந்த சமுதாயம் தனக்குள் செய்து வைத்திருக்கிறது அந்த இடத்துல? அப்ப அதுக்குள்ள ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்பதான் கிரைமோட மோட்டிவ் என்னங்கிறத நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். வழக்கம் போல காவல்துறை இது எல்லா இடத்துலையும் அப்படித்தான். எதிர்பக்கத்துல அந்த பக்கம் 5 பேர் ஒன்று 2 பேரும் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகி போவான். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 பேரும் வந்து கேஸ்ல ப்ரெஷர் கொடுக்க மாட்டான். நமக்கு வேலை செய்ய வேண்டாம், நமக்கு பிரச்சனை வராது, அதனால அடி வாங்கவன் மேலேயும் கேசு மற்றவன் மேலேயும் கேசு போடு, ஒன்று அவனுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகட்டும், இல்லாட்டா நம்ம வழி வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பைசா வாங்குவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல ஒருத்தன் அக்ரஸர், ஒருத்தன் டிஃபெண்டர். நீங்க இந்த டிஃபெண்டர் மேலேயும் கேஸ் போட்டாச்சுன்னா நாளைக்கு டிஃபென்ஸுக்கு எவனும் வரமாட்டான். அது இன்டைரக்டா அக்ரஸர்களுக்கு உதவி செய்வது.
இதைத்தான் தமிழ்நாடு காவல்துறை காலங்காலமாக செய்து வருகிறது. புளியங்குடியிலும் இதே தான் நடந்தது. எல்லா ஊர்ல எந்த ஊரும் எடுத்துட்டு பாருங்க, ராமநாதபுரத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இது சர்வ சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு சித்தூர் கேட் பகுதியில் நடந்திருக்கிறது. அதனால நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, பயங்கரவாதத்தை ஒண்ணு அவன் வளர்த்து விடுறான், இன்னொன்னு அந்த பயங்கரவாதம் வளர்வதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உதவி செய்கிறது. இதை நீங்க போலீஸ்ல பல அதிகாரிகள்கிட்ட பழகும் போது, அங்க 4 பேர் போடு, இங்க 4 பேர் போடு, அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசா வளராம போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்ப உங்களோட நோக்க நியாயம் கிடைக்கணுங்கிறது இல்லை. எவன் தப்பு பண்ணானோ அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. தவறு செய்பவன் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு தவறை செய்யாமல் இருக்கணுங்கிறது அல்ல. எனக்கு ஏன் இன்னுக்குள்ள திருப்பி அடுத்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு அப்பாவி அடி வாங்குறான், போட்டான் அடிச்சான் என்ன செத்து போறான், அப்ப இன்னொரு பக்கமே இருக்காது இல்லை, அப்ப பிரச்சனையே இல்லையே. இந்த ஆட்டிடியூடு தான் பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல பலகாலமாக இருந்து வருகிறது. இந்த கவுண்டர் கேஸ் போடுறது, அதுல எப்படின்னா இந்த கவுண்டர் கேஸ் போடும்போது யாரெல்லாம் உண்மைக்கு நியாயமா டிஃபெண்ட் பண்ணியிருப்பான், அவனுக்கு அந்த வயலன்ஸுக்கு அங்க ஏதாவது ஒரு வயலன்ஸ் நடந்ததுனால அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனா அவனை தான் கரெக்டா அக்யூஸ்டா போடுவாங்க. அவன் மேல ஒரு 3-4 கேஸ் போட்டா அப்புறம் நாளைக்கு வருவானா. ஸோ ஹிந்து டிஃபென்ஸ், ஹிந்து ரெஸ்பான்ஸ் டு அக்ரஷன், இதை ஒழிப்பதற்கே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாடு காவல்துறை பயன்படுத்தி வருகிறது, பலகாலமாக பயன்படுத்துகிறது. ஜோசப் விஜய் ஆட்சியிலும் இது தொடர்கிறது. அதனால இப்போ பாதிக்கப்பட்டக்கூடிய இந்த குடும்பம், இப்ப நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தில் சார்பாக உன் கட்சி கூட்டத்துல செத்து போனா காசு கொடுக்குற, இப்ப சாதாரணமா ஒரு பெண் ஒரு கூட்டமா ஒருத்தன் தாக்குறான், அப்ப அவங்க விக்டிம் இல்லையா, அவங்க பெண் இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடையாதா? அப்ப அது என்னது ஜோசப் விஜய் அங்கிள், அப்ப அங்கிள் இல்லாம வேற அங்கிளா மாறிடுவாரா? கேக்குறேன். அண்ணன் இப்ப அங்கிள்னு தானே இப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. அதான் ஏதோ தாய் மாமன் திட்டம்னு ஏதோ ஒரு மாமா, இப்ப அவர் தாய் மாமால இருந்து வேற மாமாவா மாறிடுவாரா? இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அது வாங்கச்சி கூட்டம், வாங்கச்சி கூட்டத்துல ஒருத்தன் செத்து போறான், அப்ப கட்சி கூட்டத்துல சாரவனுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கறது, இது நீ கட்சி மாவட்டத்துல நீ கூட்டின ஆள், இது சாதாரண வழிபோக்கனுக்கு பாதிப்பு. அப்ப ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க கூடியது ஒரு கட்சி கூட்டத்துக்கு, நீ கூட்டின கூட்டத்துக்கு மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, இல்ல சாதாரணமாக ரோட்ல நடமாடுவதற்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ளான பெண்ணுக்கு அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கா? யாருக்கு இருக்கு? சாதாரணமா ரோட்ல போறவங்களுக்கு தானே. அப்ப எதுக்குள்ள ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும்? ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டது ஹிந்து. இப்ப இதே இது வேற சமுதாயம்னு வந்திருந்தாச்சுன்னா இப்ப அம்புட்டு பயிலும் சத்தம் போட்டிருப்பான். உதயநிதி, உதவாநிதி, எல்லா நிதிகளும் இன்னைக்கு சத்தம் போட்டிருக்கும். இங்க பாதிக்கப்பட்டது ஹிந்து. இந்த இந்துக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புல இப்ப பிற ஆட்கள் நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, வீட்டுக்குள்ள மதத்தை வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க வெளியில. அது வேற இருக்கு. அவளுக்கெல்லாம் இப்ப இதெல்லாம் கண்ணு தெரியாது, ஏன்னா வீட்டுல வச்சு பூட்டிட்டாங்க அவங்க. அதனால இது உண்மைக்குமே ஒரு மோசமான ஒரு நிலையாக நான் பார்க்கிறேன். இதுல வழக்கு, இந்துக்களுக்கு மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் அரசாங்கம் பின்வாங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்து பெண் அப்படின்னு சொன்னா நீங்க மானபங்கம் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படைவாத சித்தாந்தம் எங்கிருந்து உருவானது, அதை தடுப்பதற்கு இந்த அரசு வேலை செய்தாச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இதை பெண்களுக்கான அரசு என்று நாம் ஏற்றுக்கொள்வோம்.